சோ 34வது क्वेश्चन பாருங்க. வியாபாரம் ஒன்றின் 31/3/2019 உள்ளவாறான பரீட்சை மீதியானது சமப்படாதிருந்ததுடன் அந்த வித்தியாசமானது தொங்கல் கணக்குக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட பரிசீலனையின் போது பின்வரும் வழுக்கள் கண்டறியப்பட்டன. 2 வழு நமக்கு தாராங்க. மேலே தரப்பட்ட வழுக்களை திருத்துவதற்கான நாட்குறிப்பு பதிவுகளை எழுதுக. விளம்பல் என்பது அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. வழுக்களை திருத்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டினாக இருக்க போகிறது. சோ இதை நாம எக்ஸெல்ல வில் டூ. ரைட். இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. முதலாவது நம்ம ஏற்கனவே நான் சொல்லி தந்த மாதிரி தொங்கல் கணக்கு அல்லது ஒரு வலு திருத்தம் வந்தால் என்ன அது ஆப்ஷன்? 3 ஸ்டெப் நான் சொல்லி தந்தீங்க. நினைவிருக்குதா? டிட், ஷுட், கரெக்ட். என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கணும், என்ன நடந்துச்சுல இருந்து என்ன நடந்திருக்கணும்க்கு வரணும்னு சொன்னா என்ன கரெக்ஷன் நம்ம பண்ணணும். சிம்பிளி தட். ஏ வந்துட்டும் முதலாவது விஷயம் 2019 மார்ச் மாதத்துக்கான விற்பனை நாளேட்டினுடைய மொத்தம் 5,40,000 ரூபாய். விற்பனை நாளேடு மார்ச் மாசம் முழுக்க நடந்த கொடுக்கல் வாங்கலுடைய மொத்தம் 5,40,000. அந்த மொத்தத்தை நாம் என்ன செய்வோம்? பொது பேரேட்டுக்கு நாம டபுள் என்ட்ரி செய்வோம். இந்த மொத்தம் ரூபாய் 5,40,000 ஆனது கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவு வைத்து விற்பனை கணக்குல செலவு வைக்கப்படும். இதுதான் பொதுவான டபுள் என்ட்ரி. முதலாவது டிரான்சாக்ஷனுடைய டிட், ஷுட், கரெக்ட் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நடந்துச்சு. டிட் பாருங்க. 5,40,000 ஆனது கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கிலும் விற்பனை கணக்கிலும் 4,50,000 என பதியப்பட்டுள்ளது. சோ இவங்க பதியும் போது கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு கணக்குல வரவு வச்சு பதியறாங்க. 5,40,000 பதிலாக 4,50,000 சொல்லி பிழையாக கூட்டிட்டாங்க, குறைச்சு கூட்டிருக்கிறாங்க. அதே சமயம் விற்பனை கணக்குலையும் அதே தொகையை தான் கொண்டு போய்க்கிறாங்க. விற்பனை கணக்கு என்று சொல்லி அதே தொகையைத்தான் இவங்க கொண்டு போய்க்கிறாங்க. சோ செலவு வச்சுக்கின்றாங்க 4,50,000. இதுதான் உண்மையாக நடந்த விஷயம். ஆனால் உண்மையிலேயே ஷுட், உண்மையிலேயே என்ன நடந்திருக்கணும்? உண்மையிலேயே என்ன நடந்திருக்கணும்? எஸ், கணக்கு சரிதான். அவர் பதிந்த கணக்கு சரிதான். கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு தான் வரும். மொத்தங்களை கொண்டு பதிவதுதான் கட்டுப்பாட்டு கணக்கு. சோ கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு தான் வரும். பட் எவ்வளவு வந்திருக்கணும்? 5,40,000 ரூபாய் உண்மையான பெறுமதி. இதுவும் வந்திருக்கணும். அதே சமயம் விற்பனை கணக்குக்கு மாத்துகிறது. விற்பனை கணக்குலையும் செலவு வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே 5,40,000 ரூபாய். இதுதான் நடந்திருக்க வேண்டிய விஷயம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்ப இதை கரெக்ட் பண்ண போறீங்க. அந்த என்ட்ரி தான் நம்ம கிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின். இதை கரெக்ட் பண்ணால் கடன் பற்றோர் கட்டுப்பாடு கணக்குல நமக்கு இருக்க வேண்டியது 5,40,000. ஆனால் இருக்கிறது 4,50,000 சொன்னால் எவ்வளவு டிஃபரெண்ட் நம்ம செஞ்சுக்கிறோம், குறைச்சிருக்கிறோம். எவ்வளவு தலை குறைச்சிருக்கிறோம்? 540 வர வேண்டிய இடத்துல 140 வர வேண்டிய இடத்துல நாம 4,50,000 தான் பதிஞ்சிருக்கோம்னு சொன்னால் 90,000 குறைச்சி நம்ம டபுள் என்ட்ரி செஞ்சிருக்கின்றோம். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சிம்பிள். அதே கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்குல நீங்க வரவு வச்சோனும் 90,000. சோ ஆட்டோமேட்டிக்காகவே 4,50,000 இருக்கிறது 5,40,000 மாறப்போகிறது. அதே சமயம் விற்பனை கணக்குல நீங்க கூட்டணும். ஏற்கனவே 4,50,000 இருக்குது. இன்னும் 90,000 நீங்க கிரெடிட் பண்ணீங்கன்னு சொன்னால் இட் பிகம் 540,000. சோ இங்க இந்த பிழையின் காரணமாக பரீட்சை மீதி என்பதும் பாதிக்காது. பரீட்சை மீதி டெலியாகும், அதாவது சமப்படும். ஏன்னு சொன்னால் வரவுக்கேற்ற செலவு இருந்தால் பரீட்சை மீதி என்பது சமப்பட்டு விடும். இங்க தொங்கல் கணக்கு உருவாவதற்கான அவசியம் இல்லை. முதலாவது கொடுக்கல் வாங்கலின் மூலம், முதலாவது பிழையின் மூலம். சோ கரெக்ஷன் என்று என்ன வரப்போகிறது? கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 90,000, விற்பனை கணக்கு செலவு 90,000 இருக்க போகிறது. இது புரியுதா எல்லாருக்கும்? ரைட். செகண்ட் ஒன். ரெண்டாவது பாருங்க கைஸ். கடன்பட்டோருக்கு கொடுத்த கழிவு ரூபாய் 10,000 ஆனது கொடுத்த கழிவு கணக்கில் ரூபாய் 1,000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இத்தொகையானது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் சரியாக பதியப்பட்டுள்ளது. நம்மளோட வளமையான அப்ரோச்சுக்கு பண்ணீங்க என்று சொன்னால் ரைட் என்ன நடந்திருக்கின்ற பாருங்க. முதலாவது கொடுத்த கழிவு 10,000. சோ கொடுத்த கழிவு 10,000. ஆனால் கொடுத்த கழிவு கணக்குல வரவு வைக்கிறார் வெறும் 1,000. ஆனால் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, சோ கொடுத்த கழிவுனுடைய இரட்டை பதிவே கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்குல சரியாக பதியப்பட்டுள்ளது என்று சொன்னால் கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்குல 10,000 ரூபாவை கழிச்சிட்டு கொடுத்த கழிவு கணக்குல 1,000 ரூபாவை அவர் வரவு வச்சிருக்கின்றார். சோ இப்படித்தான் அவர் செஞ்சிருக்கின்றார். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி செய்தால் வரவுக்கேற்ற செலவு என்பது என்ன நடக்குது? இல்லாமல் போகிறது. சோ வரவுக்கேற்ற செலவு என்பது இல்லாமல் போனால் பரீட்சை மீதியை பாதிக்குமா பாதிக்காதா? இந்த வலு சோ பரீட்சை மீதியை பாதிக்குமா பாதிக்காத ஹாஜரா?
வரவு 1000 ரூபாய் தான் இருக்குது, செலவுல 10,000 ரூபாய் இருந்தால் இது பாதிக்கும். ஏன் பாதிக்காதுன்னு சொல்றீங்க? பிகாஸ் பரீட்சை மீதியை பாதிக்கும் அர்த்தம் என்ன? பரீட்சை மீதி சமப்படாது, வரவும் செலவும் சமப்படாது. பிகாஸ் வரவுல வரும் 1000 ரூபாய் தான் நம்ம பதிவு செய்யறோம், செலவுல 10,000 ரூபாய் பதிவு செய்யறோம், 9,000 குறைகின்றது வரவுல. சோ தொங்கல் என்பது என்ன? குறைவடைகின்ற பக்கத்தில் குறைவடைகின்ற தொகையினால் உருவாகுவதுதான் தொங்கல் என்பது. சோ இங்க குறைவடைகின்ற பக்கம் எது ஸ்டூடெண்ட்ஸ்? 10,000 ரூபாய் செலவுல இருக்குது, வரவுல வரும் 1000 ரூபாய் தான் இருக்குது. சோ குறைவடைகின்ற பக்கத்தில் குறைவடைகின்ற தொகையால் என்று சொன்னால் குறைவடைகின்ற பக்கம் வரவு பக்கம், குறைவடைகின்ற தொகை 1000 ரூபாவால் என்ன செய்வார்? இப்போதைக்கு ஓகே, நமக்கு என்ன நடந்துகிட்டு தெரியாது. சோ குறைவடைதுங்கிறதால தொங்கல் என்பது உருவாக்கப்படும். சோ தொங்கல் கணக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கும் 9,000 பிழைய தெரிஞ்சது பிறகு நம்ம கண்டுபிடிச்சு திருத்திக் கொள்வோம் சொல்லி. ரைட், இது டிட். சோ சுட் செக்ஷன் பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் செஞ்சிருக்க வேண்டிய விஷயம், எஸ் கொடுத்த கழிவு கணக்கிலையும் வரவு 10,000 பதிவு செஞ்சிருக்கணும். அதே சமயம் கடன் பற்ற கட்டுப்பாட்டு கணக்கிலையும் செலவுல 10,000 பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதுதான் நடைபெற்றிருக்க வேண்டிய விஷயம். ஆனால் இது இடம்பெறல. சோ இதை நாம கரெக்ட் பண்ணணும்னு சொன்னா, இப்ப நமக்கு பிழை தெரிஞ்சிருச்சு, 1000 ரூபாய் மட்டும் பதிவு செஞ்சதுதான் நம்ம பிள்ளைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது தொங்கலை நம்ம இல்லாமக்கணும். ஏன்டா அப்ப பிள்ளை நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சோ தொங்கல் நம்ம இல்லாமக்கணும்னு சொன்னால், தொங்கல் கணக்குல ஆல்ரெடி நம்ம வரவு வச்சிருக்கிறோம் சொன்னால், தொங்கல் கணக்கில் செலவு வைப்பதன் மூலமாக நாம் அதை அழிச்சு விடலாம். தொங்கல் கணக்கு என்பது என்ன? தற்காலிகமான ஒரு கணக்கு, பிள்ளை கண்டுபிடிச்சது பிறகு அது இல்லாமல் போயிடும். சோ வரவு வச்சு 9,000 நாம தொங்கல் கணக்குல செலவு வைப்பதன் மூலமாக 9,000 சொல்லி திருத்திக் கொள்ள முடியும். முதலாவது விஷயம். அதே சமயம் கொடுத்த கழிவுக்கு வெறும் 1000 ரூபாய் தான் நம்ம பதிவு செஞ்சிருந்த. சோ கொடுத்த கழிவு கணக்குல ஏற்கனவே 1000 ரூபாய் இருந்தால் இப்ப நம்ம என்ன செய்யலாம்? கொடுத்த கழிவு கணக்குல இன்னும் 9,000 ரூபாவை நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் வரவுல கொடுத்த கழிவு ஆட்டோமேட்டிக்காகவே 10,000 மாற போகிறது. சோ திஸ் இஸ் த டபுள் என்ட்ரி. சிம்பிளி நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். சோ தொங்கல் என்பது அஃப்ரா, தொங்கல் கணக்கு என்பது சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் சொல்லுவோம் நாம இங்கிலீஷ்ல. ரைட், சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் சொன்னால் ஒரு பிழை இடம்பெறுகின்றது. பரீட்சை நீங்க எல்லாத்தையும் செய்யறீங்க, பரீட்சை மீதியை தயாரிக்கீங்க, பரீட்சை மீதியை பாக்குறீங்க, வரவுல ஒரு தொகை இருக்குது, செலவுல ஒரு தொகை இருக்குது. சோ நமக்கு எங்க பிழை நடந்திருக்கின்ற தெரியாத காரணத்தினால எந்த பக்கம் பரீட்சை மீதி குறைவடைகின்றதோ அந்த பக்கத்தில் குறைவடைகின்ற தொகையால தொங்கல் என்று எழுதிட்டு நீங்க அவடத்த ஒரு கணக்கை உருவாக்கிட்டு அந்த பேலன்ஸை போட்டுட்டு தற்காலிகமாக பேலன்ஸ் பண்ணுவீங்க. பிறகு பிழையெல்லாம் கண்டுபிடிச்சு அதனை திருத்தினால் தொங்கல் கணக்கு என்பது இல்லாமல் ஆகிவிடும். இதுதான் தொங்கல் கணக்கு. டபுள் என்ட்ரி வழுக்கலை திருத்தலினுடைய வீடியோஸை பாருங்க, நான் தெளிவா உங்களுக்கு சொல்லி தந்திப்பேன். இப்ப புரியுதா? இது நம்ம இதுக்கு ரெண்டுக்குமே அட்ஜஸ்டிங் என்ட்ரி பார்த்தது ஸ்டூடெண்ட்ஸ். சோ இந்த கரெக்ஷன் தான் நம்மளோட விஷயம். நீங்க தொடர்ந்து கிளாஸுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. நீங்க இதுதானே உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், ப்ளீஸ் டேக் த வீடியோஸ் மை டியர்ஸ். 4th யூனிட்டுடைய வீடியோஸை எடுங்க, பே பண்ணி வீடியோஸை எடுங்க, அதுல வழுக்கலை திருத்தல் செக்ஷனை கிளியரா பாருங்க. 100% உங்களுக்கு புரியும். ஐ எம் கேரண்டி ஃபார் தட். ஸோ 34வதுக்கு ஆன்சர் இந்த பாருங்க, இதுதான் உங்களோட ஸ்கீம்ல கொடுத்து இந்த ஆன்சர். கடன் பற்ற கட்டுப்பாடு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு 9,000, தொங்கல் கணக்கு செலவு 9,000. ஸோ இதுதான் நம்மளோட எம்சிக்குள்ள வந்த விஷயம். ஓகே, இப்போ நாம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இபிஎஃப் இடிஎஃப் சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். ஓகே, ஸோ பிகாஸ் இது இபிஎஃப் இடிஎஃப் உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறது. உங்களோட தனி உடைமை வணிகங்களினுடைய நிதி கூற்றுகள் நீங்க படிப்பீங்க. அதாவது உங்களோட கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் முடிஞ்சது பிறகு வரக்கூடிய யூனிட், உங்களோட ஐ திங்க் 6th யூனிட். ஓகே, ஸோ அதுல தான் உங்களுக்கு இருக்கு. பட் இப்பவே நான் உங்களுக்கு சொல்லி தரேன், பிகாஸ் இது கணக்கீட்டு சமன்பாட்டோட தொடர்புடைய ஒரு விஷயம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்ப கூட இந்த இபிஎஃப் இடிஎஃப் ஃபண்ட் வந்துடும் இலங்கையில ரொம்ப பேசப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுது. ரைட், பிகாஸ் இந்த ஃபண்டை கொள்ளையடிச்சு தான் அரசாங்கம் அடுத்த எலெக்ஷனுக்கு நிதி திரட்ட போகுது. ரைட், அதுதான் நடந்து கொண்டிருக்கு. எஸ், இந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுவேன் ஃபைசல் அஹ்மத். கட்டாயம் நான் பாஸ் பேப்பர் வீடியோ செக்ஷனுக்குள்ள நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். தென் யூ கேன் சி. ஓகே எஸ், இப்போ நாம கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா அழகா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க நான் சொல்ற விஷயத்த. முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இபிஎஃப் இடிஎஃப் இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? பிராக்டிக்கலா எங்க சரி கேள்விப்பட்டீங்களா? ஓகே, எக்கனாமிக் யூனிட்ஸ் நான் அப்லோட் பண்றேன். ஓகே, ஐ வில் கிவ் யூ. ரைட், அஃப்ராஸ் பேங்க்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்க நிறைய பேர் இல்ல, நோ வேஸ். இது வந்து என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த இபிஎஃப் இடிஎஃப் என்பது என்னன்னு பிராக்டிக்கலா நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ளணும். நீங்க ஒரு பிரைவேட் செக்டர்ல காணப்படுகின்ற ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால், பிரைவேட் நீங்க
ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல போனா உங்களுக்கு பென்ஷன் தருவாங்க. நீங்க வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஆனால்